Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1ல 5th sum பார்க்கலாம். 5th sumலனா ஒரு A matrix கொடுத்திருக்காங்க. அதை வந்துட்டு proof பண்ண சொல்லிருக்காங்க. A inverse equal to A transpose அப்படினு சொல்லிட்டு proof பண்ண சொல்லிருக்காங்க. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற matrix given matrix ரைட் பண்ணுவோம். A equal to 1/9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம வந்துட்டு A inverse equal to A transpose சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நேம், இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ்க்கு நேம் மென்ஷன் பண்ணுவோம். A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிறதுனால A11, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னால A12 A13 அந்த மாதிரி ஈச் எலிமெண்ட்டுக்கும் நேம் மென்ஷன் பண்ணி, இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னால A21 A22 A23 A31 A32 A33. இப்போ இதில் நம்ம வந்துட்டு A inverse equal to A transpose சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சைடை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். RHS ரைட் சைடு வந்துட்டு ஈக்குவல் டு என்ன, A transpose நம்ம ப்ரூஃப் பண்ணணும். A transpose equal to டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், ரோவேல காலமாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்போஸ். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணுங்க 1/9. இப்போ ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலமாக ரைட் பண்ணணும். செகண்ட் ரோனா செகண்ட் காலம், அந்த மாதிரி ரோவாக இருக்கிறத காலமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோன்னு என்னது -8 1 4, இதை வந்து ஃபஸ்ட் காலமாக ரைட் பண்ணணும். -8 1 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோனா அதை வந்துட்டு செகண்ட் காலமாக ரைட் பண்ணணும். 4 4 7. நெக்ஸ்ட்டு தேர்டு ரோவை தேர்டு காலமாக ரைட் பண்ணுங்க. 1 -8 4. இதை ஈக்குவேஷன் 1 நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ RHS நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மாடுலஸ் ஆஃப் A கால்குலேட் பண்ணணும். இங்கே கிவன் மேட்ரிக்ஸ் பாருங்க, ஒரு நம்பர் கூட கொடுத்துருங்க, அடிஷ்னலாக ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கிறத நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு கேன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மாடுலஸ் ஆஃப் KA தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் KAனா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா K⁴ மாடுலஸ் ஆஃப் A. நம்ம வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் KA கால்குலேட் பண்ண வேண்டியது, மாடுலஸ் ஆஃப் KAனா K⁴ மாடுலஸ் ஆஃப் A. இங்கே பார்த்தீங்கன்னா n பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது என்ன சைஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு n பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் என்ன மேட்ரிக்ஸ் சைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு n ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் சைஸ், இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் சைஸுங்கிறதால n ஈக்குவல் டு 3. K ஈக்குவல் டு என்னது, இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் K. அப்போ Kயோட வேல்யூ K ஈக்குவல் டு 1/9. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் A ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் KA ஈக்குவல் டு Kனா 1/9 பவர் என்னன்னா என்னோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னா இன்னும் ஒரு இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு ரோ நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் -8. அப்போ ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது அந்த ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 7 -8 4, அதை ரைட் பண்ணுங்க. 4 7 -8 4. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் செகண்ட் எலமெண்ட் 1. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த A12ஓட ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 7 1 4, ரைட் பண்ணுங்க. 4 7 1 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் எலமெண்ட் 4 into அந்த A13 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. அவ கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 4 1 -8 4 4 1 -8.
சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போடுறோம். ஈக்குவல் டு 1 divided by 9 whole power 3. அப்போ 3னா 9 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 1 divided by 9 into 9 3 whole power 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் 9 into 9 நம்ம இது எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு minus 8 என்ன பண்ணோம், க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். 4 into 4 16. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 8 7 into 8 56. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 1 4 into 4 16 மைனஸ் 1 into 7 7. நெக்ஸ்ட் இங்கே இருக்க ப்ளஸ் 4 4 into 8 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 32. Next 1 into 4 minus 4. Close bracket. Equal to 9 into 9 into 9 1 divided by 729. Open bracket minus 8. 16 plus 56 72 minus 1. 16 minus 7 9 plus 4 minus 32 minus 4. So, அப்போ minus 36 equal to 1 divided by 729. இனி multiply பண்ணுங்க. Minus 8 into 72. 8 into 72 na 576. Minus 9. இங்க வந்துட்டு multiply பண்ணும்போது 4 into minus 36. 4 into minus 36 na minus 144. Minus 144. Equal to 1 divided by 729. Bracket. இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஸோ காமன் சைன் வந்துட்டு மைனஸ். இது எல்லாமே ஆட் பண்ணணும். மைனஸ் 576 minus 9 minus 144 எல்லாமே மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம காமனாக மைனஸ் இன்ட்டு ஈச் நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 729 equal to 1 divided by 729 into minus 729. இது நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 equal to minus 1. இப்போ modulus of Ka equal to minus 1. This is not equal to 0. So A inverse exists. நம்ம இப்போ modulus of K யோட வேல்யூ not equal to 0 இருக்கிறதுனால நம்ம A inverse find out பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா A inverse equal to இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஃபார்முலா 1 divided by modulus of Ka at KA. இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் இது வந்து KA. ஸோ அதனால் A inverse equal to 1 divided by modulus of KA into adj KA. நெக்ஸ்ட் நம்ம calculate பண்ண வேண்டியது adj KA. adj KA equal to adj KA யோட ஃபார்முலா என்ன? நம்ம K power n minus 1 K power n minus 1 adj A. இப்போ adj KA நம்ம adj A find out பண்ணுறதுல adj KA க்கு find out பண்ணுறோம். ஸோ adj KA னா ஃபார்முலா adj KA equal to K power n minus 1 adj A. இது ஃபார்முலா. இது adj KA calculate பண்ண வேண்டிய ஃபார்முலா. இது modulus of இது A inverse ஓட ஃபார்முலா. this is ஃபார்முலா. இதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? adj A. இப்போ adj A equal to transpose of cofactor. transpose of cofactor na C11 C12 C13 C21 C22 C23 3 இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் plus minus plus transpose
equal to எங்கள் ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C11 A11 ஓட கோஃபேக்டர் கொடுத்துருக்குறேன். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது A1 ஓட கோஃபேக்டர் தான் C11. ஸோ A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 7 -8 4 அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 4 7 -8 4. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C12னா A12 ஓட கோஃபேக்டர். ஸோ A12 ஓட ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 7 1 4 4 7 1 4. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் C13னா A13 ஓட கோஃபேக்டர். ஸோ A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 4 1 -8 4 4 1 -8. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C21னா A21 ஓட கோஃபேக்டர். ஸோ A21 ஓட ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 1 4 -8 4 1 4 -8 4 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 1 4 -8 4. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C22னா A22 ஓட கோஃபேக்டர். ஸோ A22 ஓட ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் -8 4 1 4 -8 4 1 4 -8 4 1 4. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கிற மைனஸ் C23னா A23 கோஃபேக்டர் 3 A23 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் -8 1 1 -8 -8 1 1 -8. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C31னா A31 கோஃபேக்டர். ஸோ A31 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுவோம். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 1 4 4 7 1 4 4 7. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C32னா A32 ஓட கோஃபேக்டர். ஸோ A32 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் -8 4 4 7 -8 4 4 7. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு C33னா A33 ஓட கோஃபேக்டர். A33 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் -8 1 4 4 அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். -8 1 4 4 டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு க்ராஸில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். 4 × 4 16. இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஃபார்முலாவில் வேறு மைனஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 7 × 8 56. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ்ஸு 4 × 4 16 1 × 7 7 -7. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 4 × 8 32. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -32. இங்கே 4 × 1 4 ஃபார்முலா இருக்கிற மைனஸ். ஸோ -4. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ்ஸு 1 × 4 4. இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஃபார்முலாவில் வேறு மைனஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு 32. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் 8 × 4 32. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -32 4 -4. நெக்ஸ்ட் இந்த மைனஸ்ஸு 8 × 8 8 × 8 64. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 64 1 × 1 1 -1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு 1 × 7 7
minus 4 into 4 16. Next இங்க இருக்கிற minus 8 into 7 56. இங்க minus இருக்கிறதுனால minus 56. 4 into 4 16 minus 16. Next plus 8 into 4 32. இங்க minus இருக்கிறதுனால minus 32. crossல multiply பண்ணி minus பண்ணும்போது minus 1 into 4 minus 4. Transpose next equal to இங்க இருக்கிற plus 16 plus 56 16 plus 56 72. next இங்க இருக்கிற minus 16 minus 7 9. next இங்க இருக்க plus minus 32 minus 4 so minus 36. next இங்க formula இருக்க minus 4 plus 32 36. next இங்க plus minus 32 minus 4 minus 36. இங்க formula இருக்கிற minus 64 minus 1 63. next இங்க இருக்க plus 16 minus 7 minus 16 7 minus 16 minus 9. next இங்க இருக்கிற இந்த minus minus 56 minus 16 minus 56 minus 16 minus 72. next இந்த plus minus 32 minus 4 minus 36. transpose next பாருங்க equal to 72 minus 9 minus 36 இங்க minus 36 minus 36 minus 63 minus 9 minus into minus plus ஆயிடும் so plus 72 minus 36. transpose next transpose பண்றதுனா இந்த ரோவை எல்லாம் காலமா ரைட் பண்ணனும் first row na first column so edge A equal to first row na first column so 72 minus 9 minus 36. second row na second column ரைட் பண்ணனும் minus 36 minus 36 minus 63. third row na third column minus 9 72 minus 36. இப்போ நம்ம அட்ஜிஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அட்ஜிஏ நம்ம என்ன கால்குலேட் பண்ண வேண்டியது அட்ஜ்கேஏ அட்ஜ்கேஏ ஈக்குவல் டு அட்ஜ்கேஏவோட ஃபார்முலா அட்ஜ்கேஏ ஈக்குவல் டு கே பவர் n மைனஸ் 1 அட்ஜ்ஏ கேயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும் கேயோட வேல்யூ 1/9 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ 1/9 பவர் என்னோட வேல்யூ 3 ஸோ 3 minus 1 into H A இந்த நம்ம find out பண்ணி வச்சிருக்கிற matrix 72 minus 36 minus 9 minus 9 minus 36 72 minus 36 minus 63 minus 36 equal to 1 divided by 9 3 minus 1 2. இப்போ இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க ஈச் எலமெண்ட்டையும் நம்ம 9ஆல் டிவைட் பண்ண முடியும் ஸோ அதனால் 9ஐ நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம் இன்ட்டு 9 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இந்த 72 டிவைடட் பை 9 72 டிவைடட் பை 9 என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை ரைட் பண்ணோம் 72 டிவைடட் பை 9 8 ஸோ 36 டிவைடட் பை 9 36 divided by 9 divided by 36 divided by 9 4 இங்க minus so minus 1 9 divided by 9 1 minus 1 இங்க வந்துட்டு minus 4 7 8 இங்க இந்த minus minus so minus 4 63 divided by 9 7 இங்க minus minus 7 minus 4 equal to இப்போ 1 divided by 9 square இருக்கு so 9 into 9 into 9 இங்க square இருக்கு இங்க 1
1 by 9 square இருக்கு இல்லைங்களா ஸோ அதுதான் 1 divided by 9 into 9 given matrix 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4 இப்போ நம்ம இதில் 1 9 கேன்சல் பண்ணலாம் இப்போ arch KA equal to 1 divided by 9 8 into minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4 இப்போ நம்ம arch K யோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது A இன்வர்ஸ் அந்த A இன்வர்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by modulus of KA arch KA modulus of KA ஓட வேல்யூ என்னது modulus of KA modulus of KA ஓட வேல்யூ -1 ஸோ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது 1 divided by -1 into arch KA ஓட வேல்யூ 1 divided by 9 into மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணுங்க 1 divided by 9 8 minus 4 minus 1 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4 equal to 1 divided by 9 1 divided by minus 1 na minus 1 so minus 1 divided by minus 1 so given minus 4 next என்ன பண்ணா A inverse equal to 1 divided by 9 இந்த -1 இருக்கு இல்லைங்களா -1னால இந்த -1 மேட்ரிக்ஸ் குள்ளாடி நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது -1னா மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் -8 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ +4 இங்கே மைனஸ் இருக்குது -1 இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ +1 -1 into -1 +1 next -1 into -4 +4 இங்கே +8 இருக்குது ஸோ -1 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது -8 ஆகிடும் நெக்ஸ்ட்டு -4 into -1 +4 -1 into -7 +7 -1 into -4 +4 A inverse equal to 1 divided by 9 -8 4 1 1 4 -8 இதை வந்து நம்ம equation 2 எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு RHS A transpose வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா A inverse equal to A transpose ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் transpose இப்போ நம்ம வந்துட்டு A inverse calculate பண்ணியிருக்கிறோம் equation 1 and equation 2 பாருங்கள் this is equation 1 divided by 9 -8 4 1 1 4 -8 4 7 4 same equation 2 பாருங்க same அதே தான் A inverse equal to 1 divided by -8 4 1 1 4 -8 4 7 4 இப்போ equation 1 and equation 2 என்னது சேமா இருக்கு so equation 1 and equation 2 வந்து equal இருக்கு hence proved நம்ம இப்போ equation 1 and 2 வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால A inverse equal to A transpose சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ